இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் கப்பிள் வந்து விஜய் அண்ட் ரமேஷ். வாங்க. வா. இவங்க தான் மேடம் என்னோட வைஃப். Are you sure? Yeah, sure. உங்களா? ச்சே. காதை பிடிச்சி திருக்குமா அப்படியே கண்ணை கண்டுபிடிக்குங்களா இவெல்லாம் ஒரு புருஷன். இப்போ லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஆதி மித்ரா ரெண்டு பேரும் வாங்க. என்ன பண்றீங்க ஆதி? நான் பயந்தே போயிட்டேன். பயந்துட்டியா? என்ன தவிர வேற யார் இங்க வரப்போறா? அட போ பாரதி. புருஷங்காரங்க எப்படா ரொமான்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு மத்தியில நீ நான் வந்து தொட்டாலே ஜங்கு ஜங்குன்னு அப்படியே எகிரி குச்சி ஓடி போயிடுற. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உன்னை நான் விட மாட்டேன். ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? எனக்கு இப்போ ரொமான்ஸ் பண்ற மூடு இல்ல. என்னாச்சு? கண்ணுல தூசி விழுந்துருச்சு ஆதி. கண்ணு திறக்கவே முடியல. வெயிட் என்கிட்ட அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்படி அசையாம இல்ல. ஓ இந்த கண்ணும் ஸ்லிப் ஆயிடுச்சு. உங்க கவிதையை படிச்சுதான் எனக்கு உங்களை பிடிக்கவே ஆரம்பிச்சது. உங்களுக்கு மட்டும்தான் கவிதை சொல்ல தெரியுமா? நானும் சொல்லுவேன். சொல். ஒரு கவிதையே கவிதை சொல்ல போகுது. உன் கண்களில் நான் என் உலகை கண்டேன். அதில் என் பெயர் காதலாக எழுதப்பட்டிருந்தது. உன் பார்வை என் உள்ளத்தை எரித்தது. அந்த தீயில் நான் அழகாக தோற்றேன். இவங்க தான் என் ஒய்ஃப்.
நமஸ்தே மேடம் பண்றானோ? கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க எனக்கெல்லாம் வேண்டாம் போங்க. மேடம். இருப்பா. நான் தான் தோற மாறு வேஷத்துல இருக்கேன் அடையாளம் தெரியலையா ஓ மை காட், சத்தியமா உன்னை யாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர். இப்போ உன்னோட வேலையை ஆரம்பி. அந்த பாரதிய என் பக்கமே வர விடாம நீ தான் பாத்துக்கணும். மேடம் நீங்க ஃப்ரீயா விடுங்க, ஜாலியா ஆதி சார் கூட நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ம், அந்த பாரதிய நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. ஆதிக்கு மட்டும் சந்தேகம் வந்துடவே கூடாது. டோன்ட் வரி மேடம், பி ஹாப்பி. ம். ரொம்ப நேரமா அரிக்குது, சொரியாம இருக்கவே முடியலையே. கடைக்காரன் துவைக்காம பழச கொடுத்துட்டானோ, அரிப்பு தாங்க முடியலையே. இந்த ஃப்ராடு பையன் எங்க என்ன பண்றான்? இவன் இங்க இருந்தாலே அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமே. மாறு வேஷத்துல வேற இருக்கா. இத உடனே பாரதி அண்ணி கிட்ட போய் சொல்லணும். இத மறுபடியும் போடணுமா சார்? மேடம் சிங்கி தம்பி, கூல் ட்ரிங்க்ஸ். தம்பி சிங்கி தம்பி, எப்படி சொல்றீங்க? இதோ வரேன். எப்படி ஆடுறது? இல்ல இல்ல, ஒரே மாதிரி கூல் ஆடுங்க. ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. அதுவே போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க? ஐயோ கூப்பிட்டு வச்சு பேசுறானே. சமாளிப்போம். நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பல நாள் ஆச்சு சாப். ஏய், என்ன நீயே சிங்கு மாதிரி பேசுவேன்னு பார்த்தா சேட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? ஆஹா, இது சேட்டோட ஸ்லாங்கா? எதையாவது சொல்லுவோம். அது வந்து சாப் தமிழ் பேச பேச அப்படிதான் வரும். அப்படியா சொல்ற? ஆனா கொஞ்ச நேரத்துல நீ ஏதோ பிராடு பையன் நினைச்சிட்டேன். ஏன் அப்படி நினைச்சீங்க சாப்? இல்ல, ஆதி சார் கம்பெனில துரைன்னு ஒரு ஃப்ராடு பையன், பொறுக்கி பையன், திருட்டு பையன், அவன் அங்க இருக்கான். சாப் மரியாதையா பேசுங்க சாப். ஏய், அவனை பத்தி பேசினா நீ ஏன் கொந்தளிக்கிற? இல்ல இல்ல சாப், தேவையில்லாத மனுஷங்களை பத்தி தப்பு தப்பா பேசக்கூடாது இல்லையா, அதான். நீ சொல்றது சரிதான், ஆனா அவன் மனுஷனே கிடையாது, ஃப்ராடு பையன். இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவனாலதான் வருது. இந்த பாரு, எங்க பாரதி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க கம்பெனில திருடிட்டாங்கன்னு ஒரு புது பிரச்சனை வந்துச்சு. அது கூட அந்த துரப்பையன் பரதேசி தான் பண்ணிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. ஆஹா, அவன் நம்மள தெரிஞ்சுக்கிட்டே கலாய்க்கிறானா இல்ல தெரியாம கலாய்க்கிறானா? முதல்ல இங்க இருந்து போணும், இல்லனா கண்டிப்பா மாட்டிப்போம்.